வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பல்வேறு லோடுகளின் கெப்பாசிட்டர் மூலம் இயங்கும் மோட்டாரின் ஸ்டார்டிங் மற்றும் ரன்னிங் வைண்டிங் கரண்டை எவ்வாறு ஒப்பிடுவது மற்றும் ஸ்பீடை அளவிடுவது எப்படி என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் பின்வருவவற்றை செய்ய முடியும். லோடு கண்டிஷனில் வெவ்வேறு வைண்டிங்களின் கரண்டை உங்களால் அளவிட முடியும். குறிப்பிட்ட லோடில் மோட்டாரை லோடு செய்யவும். இந்த பிராக்டிகலை செய்வதற்கு தேவையான டூல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் மிஷினரி ஆகியவற்றை சேகரிப்போம். எலக்ட்ரீஷியன் டூல் கிட், மூவிங் அயன் அம்மீட்டர், டேக்கோமீட்டர், கெப்பாசிட்டர் ரன் மோட்டார், பிரேக் லோட் அரேஞ்ச்மெண்ட், சிங்கிள் போல் நைஃப் ஸ்விட்சஸ், கனெக்டிங் கேபிள் தேவைக்கேற்ப, மெகர். மெயின் வைண்டிங் மற்றும் ஸ்டார்டிங் வைண்டிங் பற்றி விவாதிப்போம். மெயின் வைண்டிங் லோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் ஹை இண்டக்டன்ஸ் கொண்டு டிசைன் செய்யப்பட்டுள்ளது. இந்த காம்பினேஷன் ஏசி பவர் சப்ளையுடன் கனெக்ட் செய்யப்படும் போது ஒரு ஸ்ட்ராங் ரொட்டேஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கும் போது மெயின் கரண்டை திறமையாக எடுத்துச் செல்ல அனுமதிக்கிறது. மெயின் வைண்டிங் ஸ்டேஷனரி ஆனது, அதாவது அது நகராது என்று அர்த்தம். இது மோட்டரின் ஸ்டேட்டரில் பொருத்தப்பட்டு ரோட்டரை சுற்றியுள்ளது. மெயின் வைண்டிங் வழியாக ஏசி கரண்ட் பாயும் பொழுது அது ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்குகிறது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ரோட்டரில் கரண்டை தூண்டுவதற்கு அதை ரொட்டேட் செய்வதற்கும் அவசியம். மோட்டரின் செயல்பாடு முழுவதிலும் மெயின் வைண்டிங் ஆக்டிவாக இருக்கும். மோட்டார் ஸ்டார்ட் ஆகி அதன் ரொட்டேட்டர் ஸ்பீடை அடைந்ததும் மோட்டரை இயக்க வைக்கும் மெயின் வைண்டிங் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்குகிறது. மெயின் வைண்டிங்குடன் ஒப்பிடும் பொழுது ஸ்டார்டிங் வைண்டிங் ஹையர் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் லோவர் இண்டக்டன்ஸுடன் டிசைன் செய்யப்பட்டுள்ளது. இந்த காம்பினேஷன் மெயின் மற்றும் ஸ்டார்டிங் வைண்டிங்கின் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இடையில் ஒரு ஃபேஸ் டிஃபரன்ஸை உருவாக்குகிறது. இது ஸ்டார்டிங் ப்ராசஸின் போது மோட்டார் ரொட்டேட்டிங்கை தொடங்குவதற்கு முக்கியமானது. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இடையில் தேவையான ஃபேஸ் ஷிஃப்டை அடைய ஸ்டார்டிங் வைண்டிங் பொதுவாக மெயின் வைண்டிங்கிலிருந்து பிசிக்கல் டிஸ்பிளே செய்யப்படுகிறது. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வேறு ஆங்கிளில் வைண்டிங்கை வைப்பதன் மூலமோ அல்லது ஸ்டார்டரை வெவ்வேறு ஸ்லாட்டை பயன்படுத்துவதன் மூலமோ அடையலாம். மோட்டாரின் ஸ்டார்டிங் ஃபேஸில் மட்டுமே ஸ்டார்டிங் வைண்டிங் ஆக்டிவாக இருக்கும். அது மோட்டாரின் இனர்ஷியாவை கடக்கவும் அதை ஸ்பின்னிங் செய்யவும் தேவையான ஸ்டார்டிங் டார்க்கை வழங்குகிறது. ஸ்டார்டிங் வைண்டிங்கின் டிசைன் மெயின் வைண்டிங்குடன் ஒப்பிடும்போது அதிக ஸ்டார்டிங் டார்க்கை வழங்குகிறது. இது இனிஷியல் ரெசிஸ்டன்ஸை கடந்து மோட்டாரை இயக்குவதற்கு முக்கியமானது. மெயின் வைண்டிங் மற்றும் ஸ்டார்டிங் வைண்டிங் இரண்டின் யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸை கம்பைன் செய்வதன் மூலம் ஒரு சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் அதன் ரொட்டேஷனை திறமையாக ஸ்டார்ட் செய்யலாம் மற்றும் சஸ்டெயின் செய்யலாம். இது வீடுகள் மற்றும் சிறு தொழிற்சாலைகளில் பல்வேறு பயன்பாட்டுகளுக்கு ஏற்பதாக இருக்கும். ஏசி சிங்கிள் ஃபேஸ் கெப்பாசிட்டர் மூலம் இயங்கும் மோட்டாரை கனெக்ட் செய்து ரன் செய்து ஸ்டார்டிங் மற்றும் ரன்னிங் கரண்ட் ஸ்பீடை அளவிடவும். ஸ்டார்டிங் வைண்டிங் மற்றும் ரன்னிங் வைண்டிங்கின் டெர்மினலை அடையாளம் காணவும். ஓமீட்டரை லோவஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சுக்கு செட் செய்யவும். டெர்மினலுக்கு இடையே உள்ள ரெசிஸ்டன்ஸை அளவிடவும். பொதுவாக ஹை ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, அதாவது பல 10 ஓம்ஸ் கொண்டுள்ள ஸ்டார்டிங் வைண்டிங்குடன் ஒப்பிடும்பொழுது மெயின் வைண்டிங் லோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, அதாவது பொதுவாக சில ஓம்ஸ்கள் கொண்டிருக்க வேண்டும். இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட். பவர் சப்ளையிலிருந்து மோட்டார் டிஸ்கனெக்ட் செய்யப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தவும். ஒவ்வொரு வைண்டிங்கின் இன்சுலேட்டட் ரெசிஸ்டன்ஸை அளவிட மெக்கர் என்று சொல்லப்படும் இன்சுலேட்டட் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்டரை பயன்படுத்தவும். ஸ்டார்டிங் வைண்டிங்குடன் ஒப்பிடும்பொழுது மெயின் வைண்டிங் ஹையர் இன்சுலேட்டட் ரெசிஸ்டன்ஸை கொண்டிருக்க வேண்டும். டெஸ்ட் செய்யப்படும் மோட்டாருக்கு ஏற்ப அம்மீட்டர் ரேஞ்சை தேர்ந்தெடுக்கவும். பிரேக் லோட் அரேஞ்ச்மெண்ட்டுடன் சர்க்யூட்டை கனெக்ட் செய்யவும். சிங்கிள் போல் நைஃப் சுவிட்சஸ் S2, S3 மற்றும் S4 கனெக்ட் செய்யவும். நோ லோடில் மோட்டரை ஸ்டார்ட் செய்து மோட்டார் ரேட்டட் ஸ்பீடை அடைந்த பிறகு S2, S3 மற்றும் S4 ஸ்விட்சை திறக்கவும். அம்மீட்டரை ரீட் செய்து ரெக்கார்ட் செய்யவும். ஸ்பீடை மெஷர் செய்து டேபுலேஷனில் ரெக்கார்ட் செய்யவும். A3 ஹாஃப் ஃபுல் லோடு கரண்ட் என ரீட் செய்யும் வரை லோடை அட்ஜஸ்ட் செய்யவும். ஒவ்வொரு வைண்டிங்கிலும் உள்ள கரண்டை டேபுலேஷனில் ரெக்கார்ட் செய்யவும். அம்மீட்டரின் ரீடிங் மற்றும் ஸ்பீடை ஃபுல் லோடில் ரெக்கார்ட் செய்யவும்.
முடிவுரை: குறைந்த கரண்டை இழக்கும் வைண்டிங் மெயின் வைண்டிங் ஆக இருக்கலாம். மெயின் வைண்டிங் பொதுவாக லோ ரெசிஸ்டன்ஸ் கொண்டுள்ளது. அதன் விளைவாக நார்மல் ஆபரேஷனின் போது லோ கரண்ட் கன்சம்ஷன் ஏற்படுகிறது. அதிக கரண்டை இழக்கும் வைண்டிங் அதன் ஹை ரெசிஸ்டன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் காரணமாக ஸ்டார்டிங் வைண்டிங் ஆக இருக்கலாம். பல்வேறு லோடுகளின் கெப்பாசிட்டர் மூலம் இயங்கும் மோட்டாரின் ஸ்டார்டிங் மற்றும் ரன்னிங் வைண்டிங் கரண்டை எவ்வாறு ஒப்பிட்டு ஸ்பீடை அளவிடுவது என்பது குறித்த பயிற்சி இத்துடன் முடிவடைகிறது. இப்பொழுது உங்களால் பின்வருவவற்றை செய்ய முடியும் என்று நம்புகிறேன். கொடுக்கப்பட்ட லோடு கண்டிஷனில் வெவ்வேறு வைண்டிங்கிலும் கரண்டை அளவிடுதல், குறிப்பிட்ட லோடுக்கு மோட்டரை லோடு செய்தல். நன்றி. அடுத்த பயிற்சியில் சந்திப்போம்.